Hello guys, welcome back to Ajax Cyber Security. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, how to write a bug bounty report like a pro professional. ஓகேவா? இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னோட மெத்தடாலஜி. இப்படி தான் வந்து நான் பக் பவுண்டி ரிப்போர்ட் எழுதுவேன். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான். ஓகேவா? மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில பிளாக் வந்து நான் கன்சிஸ்டன்ட்டா போட்டுட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட யூடியூப் சேனலும் இருக்குது. அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 305 வீடியோஸ் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நான் இந்த பிளாக்லேயே குடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க கைஸ். தென் பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். ஓகே. இப்போ நீங்க ஒரு பக் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. அந்த பக்க வந்து நீங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் ரிப்போர்ட்டோட உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோல. ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ் வீடியோவ. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் நான் எழுதுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைட்டில், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் டொமைன், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் பக், அண்ட் தென் ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அண்ட் தென் இம்பாக்ட், அண்ட் தென் அட்டாக்கிங் சினாரியோ. இது வந்துட்டு ஆப்ஷனல். ஓகேவா? இந்த அட்டாக்கிங் சினாரியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் விடிபியில் வந்துட்டு இருக்கும். பட் ஸ்டில் நீங்க ஒரு விடிபிக்கு எழுதும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்கிங் சினாரியோட குடுத்தீங்கன்னா, உங்க ரிப்போர்ட் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். பார்க்கவே நல்லா ரீட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஒரு ஒரு அடிஷனல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? பட் திஸ் இஸ் ஆப்ஷனல் லாஸ்ட் ஸ்டெப். ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைட்டில். டைட்டில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் ஆஃப் த வல்னரபிலிட்டி எக்ஸஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸஸஸ்னா ஜஸ்ட் எக்ஸஸஸ் அப்படின்றத நீங்க குடுத்துறக்கூடாது. எக்ஸஸஸ் இன் தி ஸ்பெசிஃபிக் வெப்சைட் லீட்ஸ் டூ குக்கி ஸ்டீலிங் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் அப்படின்றத குடுக்கணும். இதெல்லாம் நான் சாம்பிள் ரிப்போர்ட்ல இப்போ நான் ஃபர்தரா காட்டுறேன். பிரச்சனை இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் டொமைன். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட டொமைன் எதர் மெயின் டொமைனா அப்படின்னா சப் டொமைனா அப்படின்றத அந்த லிங்க் வந்து குடுத்துறணும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வீடியோ. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த பக் அது என்ன பக்? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்னா எக்ஸஸஸ் அப்படின்னா, அந்த எக்ஸஸஸ்க்கான பக் வந்துட்டு அது என்ன இம்பாக்ட், அது என்ன பக் அப்படின்றத லைட்டா எழுதிட்டு, அதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எந்த எண்ட் பாயிண்ட் வந்துட்டு வல்னரபிளா இருக்குது. அண்ட் தென் அந்த ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர்ல எரர் மெசேஜ் வந்துதா? அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட HTTP ரெக்வெஸ்ட், வல்னரபிள் சோர்ஸ் கோட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுவோம். நான் அப்படி தான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ். ஒரு ஸ்டெப்பா நீங்க எழுதணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸா எழுதுங்க. ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ். அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்றவங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸா அண்ட் தென் பாயிண்ட் பை பாயிண்ட்டா வந்துட்டு எழுதுங்க. அப்பதான் வந்துட்டு ரீட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் குட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட்ஸ். அப்பதான் வந்துட்டு டக்குனு அவங்களுக்கு புரியும். அவங்க இந்த ட்ரையாஜ் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஸ்கிரீன்ஷாட் ரீட் பண்ணி, அந்த ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ்லாம் பார்க்கறதுக்கு பதில் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் டக்குன்னு புரிஞ்சிரும். ஓகேவா? ஃபைனலா வந்துட்டு இம்பாக்ட். இதனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் லாஸ் ஆகுமா? அப்படின்னா ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஆகுமா? ஃப்ரம் திஸ் வல்னரபிலிட்டி அப்படின்றத நீங்க எழுதணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு சாம்பிள் ரிப்போர்ட். ஓகேவா? இங்க இதுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் இன் testphp.oneweb.com. இது ஒரு டெஸ்ட் சைட். இப்படி தான் டைட்டில் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் இன் testphp.oneweb.com லீட்ஸ் டு குக்கி ஸ்டீலிங் ஆஃப் எனி யூசர்ஸ். ஓகேவா? இதான் டைட்டில். அஃபெக்டட் டொமைன் வந்துட்டு குடுத்துருக்கேன் பாருங்க. நான் testphp.oneweb.com அப்படின்றத குடுத்துருக்கேன். அண்ட் தென் பிராக்கெட்குள்ள வந்துட்டு இது மெயின் டொமைனா அப்படின்னா சப் டொமைனா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். நான் இப்படி தான் எழுதுவேன். நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது, ஹலோ டீம், ஐ ஹவ் ஃபவுண்ட் அன் வல்னரபிலிட்டி இன் யுவர் டொமைன். அந்த டொமைன் நேம் நான் மென்ஷன் பண்ணிட்டு, வேர் அன் அட்டாக்கர் கேன் ஸ்டீல் குக்கீஸ் ஆஃப் எனி யூசர் வித் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் ஃப்ளா அப்படின்றத இந்த இடத்துல நான் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்றத குடுத்துடலாம். இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கமாண்ட் உங்களோட பேலோட் கூட இந்த இடத்துல போட்டுறலாம். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு பேலோட் கூட அட்டாச் பண்ணலாம். கரெக்ட்டா இந்த இடத்துல இந்த பேலோட் அட்டாச் பண்ணுவீங்க. நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா, வித் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் ஃப்ளா வித் த பேலோட். இது நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். வித் த பேலோட் இந்த பேலோட் குடுத்துடலாம் நீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தியா எழுதாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளா வைங்க. ஓகேவா? ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் வித் testphp.oneweb.com. இந்த சர்ச் பார் டைப் த ஃபாலோயிங் பேலோட். ஸ்கிரிப்ட் அல்ல document.cookie இந்த மாதிரி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸஸஸ் வந்துட்டு பாப் அப் ஆகும் அப்படின்றத நான் குடுத்துருப்பேன். ஹிட் தி என்டர் பட்டன், எக்ஸஸஸ் கெட்ஸ் ட்ரிகர்ட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அட்டாக்கிங் சினாரியோ மாதிரி குடுங்களேன். காப்பி த லிங்க் அண்ட் சென்ட் இட் டு தி விக்டிம். வென் தி விக்டிம் கிளிக்ஸ் தி லிங்க், ஹிஸ் குக்கி வில் பி கேப்சர்ட் இன் மை லோக்கல் சர்வர். இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா, ரீட் பண்ணும்போதே இம்பாக்ட் வந்துட்டு நீங்க குடுக்குற மாரி ரீட் பண்ணலாம். ஓகேவா? ட்ரையாஜ் டீமுக்கு.
நெக்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்க்கு வந்துட்டு இப்போ நான் பிளாக் போடுறனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் இட் இஸ் பெஸ்ட் டு கிவ் வீடியோ. ஓகேவா? அந்த வீடியோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நாட் மோர் தென் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. யாருக்குனாலும் பிடிக்காது. ஓகேவா? அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பாக்ட் வந்துட்டு இப்படி தான் எழுதணும். வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸசஸ் அ ஹேக்கர் ஆர் அட்டாக்கர் கேன் பெர்ஃபார்ம் அ சோஷியல் இன்ஜினியரிங் ஆன் யூசர்ஸ் பை ரீடைரக்டிங் ஃப்ரம் ரியல் வெப்சைட்ஸ் டு ஃபேக் ஒன், ஸ்டீல் தேர் குக்கீஸ் அண்ட் டவுன்லோட் malware ஆன் திஸ் சிஸ்டம். ஓகேவா? இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் நீங்க. ஃபைனலா நான் அட்டாக்கிங் சினாரியோ சொல்லியிருந்தேன். பட் இட்ஸ் ஆப்ஷனல். பட் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ ரிப்போர்ட் டு விடிபிக்கு எழுதுனீங்கன்னா கரெக்டாக எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் எந்தெந்த இடத்துலலாம் போல்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேலோட்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் லெட்டர்ஸில் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு கிளியராக இருக்கும். அவங்க அதை வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்வேஸ் கோ வித் பிஓசி வீடியோ நாட் மோர் தென் 2 மினிட்ஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கோ வித் பிஓசி வீடியோஸ் கைஸ். ஓகேவா? நான் வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸ்க்கு. யூ கேன் ஜஸ்ட் வாட்ச். ஸோ தட்ஸ் இட் கைஸ். கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். ஸோ லேர்ன் எவ்ரி டே, ஹாப்பி ஹேக்கிங். அண்ட் என்னோட மீடியம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜாயின் இஃப் யூ வாண்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.